मातः समुदितवतीम् अधिविष्णुचित्तम् विश्वापे जीव्यो ममन्त्रो वचसा दुहानायाम् तापच्चिदं हिमे हिमरुचेरिव मूर्तिमन्याम् सन्तः पयोधि दुहितु सहजा विदुस्त्वाम् सन्तः पयोधि दुहितु सहजा विदुस्त्वाम् పింగళమైన యొక్కవన వీధిగనుంగొన నీడసున్న పునరంగుట రంగు పచ్చలయరం కైపోవలిదం విభావికు పింగళమైన యొక్కవన వీధిగనుంగొన నీడసున్న పునరంగుట రంగు పచ్చలయరం కైపోవలిదం విభావికు చెంగడముల్ల సిల్లు తులసీవన సీమ శుభాంగినోర్గ బాలం గురువింద కందళదళ ప్రతిమాంబికరోదరాధర చెంగడముల్ల సిల్లు తులసీవన సీమ శుభాంగినోర్గ బాలం గురువింద కందళదళ ప్రతిమాంబికరోదరాధర. ஆழ்வார் தான் பராமரித்து காத்து வந்த நந்தவனத்தில் ஒரு நாள் ஆடி மாசம் பூர நட்சத்திரத்தன்று ஒரு துளசி மாடத்தின் அருகே ஒரு சிறு பெண் பிள்ளையை கண்டாராம். பெண் பிள்ளையை கண்ட ஆழ்வாருக்கு அந்த குழந்தைய பார்த்த உடனே ஒரு ஈர்ப்பு. எப்பேற்பட்ட தேஜஸோடு இந்த குழந்தை பிறந்திருக்கின்றது. சுத்தி முத்தி கேட்டார், யார் குழந்தை இது? ஒத்தரும் பதில் சொல்லல. ஒருவேளை விடப்பெற்ற குழந்தையோ விழுந்த குழந்தையோ எங்கிருந்து விழுந்ததோ தெரியவில்லை. அப்போ ஒரு அஷரீரி வாக்கியம் சொன்னா மாதிரி குரு பரம்பரையில இருக்கு, இவள் சாக்ஷாத் ஸ்ரீதேவி, சாக்ஷாத் பூமி தேவி, நீ வளர்த்தெடையான்னு சொன்ன பிறகு விஷ்ணு சித்தரான பெரியாழ்வார் தன் பெண் பிள்ளையை போல் இந்த பெண் பிள்ளையை தான் வளர்த்து வந்தார். இதை சுவாமி மணவாள மாமுனிகள் சாதிக்கிறார். அஞ்சு குடிக்கொரு சந்ததியாய் ஆழ்வார்கள் தம் செயலை விஞ்சி நிற்கும் தன்மையளாய் பிஞ்சாய் பழுத்தாளை ஆண்டாளை பத்தியுடன் நாளும் வழுத்தாய் மனமே மகிழ்ந்து. உபதேச ரத்னமாலை பாசுரம். அஞ்சு குடிக்கொரு சந்ததியாய். அது என்ன சார் குடி? தமிழ்நாட்டுல போய் நான் குடின்னு விட்டேன்னா எப்படி அஞ்சு குடி? என்ன சார் இது குடி அப்படின்னா, இவள் ஜனிப்பதற்கு பூர்வம் சில ஆழ்வார்கள் இருந்தா. பொய்கையாழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார், இம்மூவரின் சேர்த்திக்கு முதல் ஆழ்வார்கள்னு பேர். அந்த முதல் ஆழ்வார்களுக்கு ஒரு குடி. நான் ஒரு விஷயம் சொன்னேன், ஞாபகம் இருக்கா? ஒரு 6:56 சொன்னேன். இந்த 3 ஆழ்வார்கள் அயோனிஜர்கள். அயோனிஜர்கள்னா யாருக்கு பிறந்தான்னு தெரியாது, அதனால இவ குடிக்கு பேரே அயோனிஜ குடி. பொய்கையாழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார் அயோனிஜ குடி. திருமழிசை பிரான் பிரம்பன் குடி. நம்மாழ்வார் காரியார் குடி. குலசேகர ஆழ்வார் சேரக்குடி. பெரியாழ்வார் வேயர் குடி. அப்போ அயோனிஜ குடி, பிரம்பன் குடி, காரியார் குடி, சேரக்குடி, வேயர் குடி. 5 குடியில 3 1 1 1 ஞாபகம் வச்சுங்க. இது 4 4 3 7 ஆழ்வார்கள் பிறந்திருக்காங்க. 8ஆவதா பிறக்கிறா இல்லையா? 5 குடி பண்ண புண்ணியத்தின் பலன் இவளாம். 5 குடிக்கு ஒரு சந்ததியாய் இந்த குழந்தை பிறந்திருக்கு. சிறு வயதிலிருந்தே இந்த குழந்தைக்கு அப்பேற்பட்ட ஞானம். சம்ஸ்கிருதத்துல இந்த தேவிக்கு கொடுக்கக்கூடிய பெயர் கோதா. எந்த தேவிய தியானம் பண்ணா வாக் சுத்தி இருக்குமோ, she is the goddess of speech. நம்ம கோதானா கல்யாணத்துக்குன்னு வச்சுருக்கோம். கோதானா வாக் சுத்தி. அந்த கோதாவாய் இருக்கக்கூடிய இந்த பெண் பிள்ளைக்கு கோதைன்னு பேர். கோதை நாச்சியார். இவ எவ்வளவு அழகா இருந்தான்னு தெலுங்குல சொல்றா. கேளுங்களேன். என்னன்னா,
அவ கண்ணுல மையா, தாமரை இதழ் மாதிரி கண்ணா, அது நீண்ட அந்த மை இருக்குமா. இவளுடைய முகம்ங்கிறது முழு முகம்ங்கிறது சந்திரகாந்தானனம், முழு சந்திரன் மாதிரி இருக்குமா அப்படின்னு சொன்னா விடலாம் இல்லையா? அதுதாங்க இல்ல. அவர் என்ன சொல்லிட்டார், சதுர்த்தி சந்திரனை போல் நெத்தின்னுட்டார். பொதுவா 2 பட்சங்கள்லயும் சதுர்த்தி அன்னைக்கு நீங்க நியூ மூன்லேருந்து ஃபுல் மூன், அமாவாஸ்யாலேருந்து பௌர்ணிமா வரைக்கும் போகும்போது 4வது திதியில அந்த சந்திரன் பிறப்பான். அது ஒரு ஒரு கிரெசென்ட் மாதிரி இருக்கும். நெத்தி பால பாலேந்து வீதின்னு பட்டத்ரீல் அக்ரே பஷ்யாமி தசகம் 100வது தசகத்துல எடுக்கிறார். ஒரு 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 கிரெசென்ட் மூன் மாதிரி இருக்கும். இதோட நிறுத்துங்க. சதுர்த்தி சந்திரனை பார்த்தா ஒரு தோஷம் உண்டு. சதுர்த்தி அன்னைக்கு சந்திரனை பார்த்துட்டோம்னா ஒரு தோஷம் ஏற்படும். இது ஒரு நம்பிக்கை. நீங்க பார்த்து பாருங்களேன். என்ன தோஷம்னா, நம்ம செய்யாத தப்பு நம்ம மேல பழி வரும். செஞ்சிருக்கவே மாட்டோம். பாட்டுல ஏதோ ஒரு நாள் நீ ஏன் பேப்பரை கொண்டு இங்க வச்ச, நான் வைக்கவே இல்லையே, ஏன்னா சதுர்த்தி சந்திரனை பார்த்துருப்போம். புரியுறதா? நம்ம பண்ணாத ஒரு தப்புக்கு பழி வந்துடும். அது சதுர்த்தி சந்திரனை பார்த்தா வரும். இதுக்கு ஒரு சின்ன திருஷ்டாந்தம் சொல்றேன், ஒரு ஐதிஹ்யம். இது ஸ்ரீமத் பாகவதத்துல இல்ல, ஹரிவம்சத்திலே இல்ல, ஸ்காந்தத்துல இருக்கு. கிருஷ்ணர் மேல ஒரு பழி வந்தது. வெண்ணெய் திருடிட்டார், அது திருடினார், அது எப்படி பழி? இதெல்லாம் இந்த கரண்ட் டே டாபிக்ஸ். I feel the charges have been thrown at me. Law will take its own course. இதெல்லாம் ஸ்டாண்டர்ட் டைலாக். இது இல்ல. வெண்ணெய் திருடினார், அத்தை பண்ணார், இத்த பண்ணார், அதெல்லாம் ஓகே. கிருஷ்ணர் துவாரகாக்கு போன அப்புறம் ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்தார். பொசிஷனுக்கு வந்துட்டார் அவர். அப்போ ஒரு நாள் சத்ராஜித்னு ஒரு ஜெம் பிசினஸ் மேன், அவன் ஜெம்ஸை டீல் பண்ணக்கூடிய ஒரு டீலர். அவன் ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல சொல்லிட்டான், எங்காத்துல நாங்க வழிபடக்கூடிய சூரியனுடைய அனுகிரகத்தால் கிட்டிய சியமந்தகமணி காணவில்லை. இல்லன்னு கேட்ட, காணவில்லை என்றால் நீங்கள் யார் என்று வியூகிக்கின்றீர்கள்? கண்ணன் தான் திருடி இருக்க வேண்டும். கிருஷ்ணருக்கு ஒரே நியூஸ்ல எல்லாம் துவாரகா டைம்ஸ் நியூஸ் பேப்பர், sources point their fingers on one direction அப்படின்னு அந்த டைரக்ஷன் இப்படி போட்டிருக்கு. கிருஷ்ணருக்கு என்னையா இது, சின்ன வயசுல வெண்ணெயை திருடினோம், அப்போ ஒத்தனுமே ஒன்னும் சொல்லலை, இப்ப நம்ம திருடவே இல்லை, நம்ம மேல பழிய போடுறா, வெரி பேட். அவர் என்ன, நான் லா வில் டேக் இட்ஸ், அவர் தானே லாங்க, லா எங்க தனியா ஒரு கோர்ஸ் எடுக்கும், அவர் தான் லா. அதனால அவர் தேடின்னு போய் அந்த மணியை தேடி பிடிச்சு, அதெல்லாம் ஒரு கதை வரும், நான் பாகவதம் சொல்லியிருக்கேன், அதெல்லாம் போய் கேட்டுக்கோ. அந்த மணியை எடுத்துன்னு வந்துடுறார். இது பாகவதத்துல இருக்கு. ஸ்காந்தத்துல அதுக்கப்புறம் ஒரு ஸ்டெப் முன்னாடி போறா. என்ன சொல்றா, கிருஷ்ணர் அப்புறம் நாரதரை கேட்டாரா, ஏன் சார் நம்ம பண்ணாத தப்பு ஏன் சார் நம்ம மேல வந்துடுத்துனார். அப்ப நாரதர் சொன்னார், நீ போன வாரம் சதுர்த்தி சந்திரனை பார்த்துட்டே. அப்ப ஸ்காந்தத்துல என்ன சொல்றா, அதுக்கு என்ன வழின்னு கேட்டாரா இவர். நீ சித்தி விநாயக பூஜை பண்ணணும்னு சொன்னதாக ஸ்காந்தத்துல இருக்கு. ஸ்காந்தத்துல நிறைய சரித்திரங்கள் இந்த மாதிரி இருக்கும். அப்ப சித்தி விநாயக பூஜை கிருஷ்ணர் பண்ணாராம். அதனாலதான் சதுர்த்தி அன்னைக்கு பிள்ளையார் வழிபாடு நிறைய பேர் பிரதானமா வச்சுருக்கா. அந்த பிள்ளையார பஜனை பண்ணா சதுர்த்தி சந்திரனை பார்த்த தோஷம் போயிடும். ஏன்னா இது எக்ஸ்டெண்ட் ஆச்சுன்னா கிருஷ்ணருக்கு பயம், இந்த வாரம் இந்த மணியை எடுத்துன்னு வந்தோம், அடுத்த வாரம் இது கண்டினியூ ஆச்சுன்னா. அதனால தான் யாரு சித்தி விநாயகர் ஆராதனம் பண்ணா, கிருஷ்ணர். கிருஷ்ணர் யார் தம்பி, பலராமர் தம்பி. பலராமர் யாரு, ரோஹிணி பிள்ளை. அப்போ ரோஹிணியின் பிள்ளையோட தம்பியால் ஆராதனம் செய்யப்பட்ட சித்தி விநாயகா. ரௌஹிணியனுஜர்ச்சிதம் தீன ஜன பவிதம் அத்ரிராஜசுதாத்மஜம் அனந்த குரு குஹாக்ரஜம் பத்ர பிரதபதாம்புஜம் பாசமான சதுர்புஜம் சித்தி விநாயகம் ரௌஹிணியனுஜர்ச்சிதம் ரௌஹிணிய ரோஹிணியின் பிள்ளை பலராமன் அனுஜர்ச்சிதம் அவன் தம்பி கிருஷ்ணனால் பூஜிக்கப்பட்ட சித்தி விநாயகம்.
பரமாச்சாரியார் இத மதுரையில ஒரு அனுகிரக பாஷணத்துல சாதிச்சார். அப்போ அந்த பிறைச்சந்திரனை பார்த்துட்டா நமக்கு செய்யாத ஒரு திருட்டுக்கு பழி வந்துடுறதா? இதை நீங்க மனசுல வச்சுக்கணும். ஆமுக்தமால்யதால கிருஷ்ணதேவராயர் என்ன சொல்றார், ஆண்டாள் தன் முகத்தால சந்திரனை பார்த்தாளாம், சந்திரனுக்கு அந்த பழி வந்துருத்தான். ஏன் தெரியுமோ? ஏன்னா ஆமுக்தமால்யதால கிருஷ்ணதேவராயர் சொல்றார், நாங்க எங்களுக்கு நீ சந்திரன் பளபளான்னு அழகா இருக்க, சந்திரனே உனக்கு இவதாண்டா சந்திரன், அப்படின்னா இவ முகத்தை பார்த்தா உனக்கு தானே பழி விழும்னு கிருஷ்ணதேவராயர் எடுக்கிறார். அவ கழுத்துல 3 ரேக்கை இருக்குமா, வயத்திலையும் 3 இருக்கணுமா. எல்லாம் சாமுத்திரிகா லட்சண சாஸ்திரம் சொல்லுவா. ஸ்கெலிட்டன் உள்ள போன்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, யாரும் தலையே ஆட்ட மாட்டேங்குது, இருக்கு இல்லையா, அதுக்கு மேல சதை இருக்கணுமா, அது மெல்லிசா இருக்கணுமா. நீங்க பரமாச்சாரியா எல்லாம் பார்த்தீங்கன்னா பாவமா அப்படிதான் இருக்கணும். நமக்கு அப்படி இல்லையா, லேயர் லேயரா இருக்கு இல்லையா, மட்டும் ஒரு லேயரா எடுத்தா அது வந்துட்டே இருக்கு, அது உள்ள எங்கேயோ போன் இருக்கு, அதான் விழுந்தா அடியே பட மாட்டேங்கிறது, அவ்வளவு ஸ்கின். அந்த தின் ஸ்கின்ல இப்படி உட்காந்துட்டா 3 மடிப்பு வரணுமா. இப்பவும் எனக்கு வரும், அதான் நான் சொன்னேன், 3 மடிப்பு வரணும்னா அந்த தின் ஸ்கின் இருக்கணும், கழுத்திலையும் வரணுமா. அத கிருஷ்ணதேவராயர் எடுக்கிறார். அவ பாடக்கூடிய வார்த்தையின் துவனி போல இருக்குன்னார். அத ரொம்ப அழகா கிருஷ்ணதேவராயர் எடுக்கிறார், அனுபவிப்போம். சைராத்ருல் பைகேட்டிக ஜலமோ பஷ்ம ஸ்ரீனி கந்தீர்ப வாலருல் கருணு மீது சுச்சு தரி பலாம் சதுர்த்தி நிஷா ஸ்வாதே துகனேவ கமுட்டகா பார்வேனுடு ஆத்மா பிரபா சோருள்டுல்டகனுதகதி விபச்சோரம் பனுலோகமுல் சோருள்டுல்டகனுதகதி விபச்சோரம் பனுலோகமுல் கமல தலே க்ஷண ಸಂಗೀತಮೂಲನೆಗಡು ಮಂತ್ರ ಮರ್ಯ ತಾರ ತ್ರಿಸ್ಥಾನ ಮೂಲಕು ತಿರ್ಚಿನ ರೇಖಲ ಕ್ರಮ ಕೂರೇ ತ್ರಯಮೂನ ಖಂಡಂ ಪಮರುನ್ ஆழ்வார் பெண் பிள்ளையை வளர்த்து வந்தார். தன் பாசுரங்கள் தான் இயற்றிய பெரியாழ்வார் திருமொழி பாசுரங்கள் பாடிக்கொண்டே இதை ஸ்ரவணம் செய்து கொண்டே அந்த பெண் பிள்ளையும் வளர்ந்து வந்தது. எத்தனை நாழிதான் ஸ்ரீவில்லிபுத்தூர்லயே உட்காந்துட்டு இருக்கோம். ஏதாவது ஒரு அப்பாலாம் அந்த பெரியவாள்ல இங்க இருக்க அப்பாக்கெல்லாம் எல்எஃப்சி எல்டிசி எல்லாம் வந்தா என்ன கூட்டின்னு போவா, கோவிலுக்கு தான் கூட்டின்னு போவா. எங்க இடத்துல கோவில் தான் வரும். ஈஸியா நாங்க கரெக்டா மே மாசத்துல கோவில் கூட்டின்னு போயிடுவா. தக 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 நாட்டிய சாஸ்திரம் தான். இங்கேருந்து அங்க ஓடணும், அங்கேருந்து இங்க ஓடணும். ஆழ்வார் எங்க கூட்டின்னு போவார்? திருமாலிருஞ்சோலைக்கு கூட்டின்னு போனார். மால் இருக்கும் அமர்ந்த ஜோலை, அழகான ஊர், அழகர் கோவில்னு பேரு இருக்கு. சிந்துர செம்பொடி போல் திருமாலிருஞ்சோலை எங்கும் இந்திர கோபங்களே எழுந்து பரந்திட்ட நவாம் மந்தர நாட்டி என்று மதுர கோது ஷாருக்குண்டு சுந்தரத்தோள் உடையான். சுந்தரத்தோள் அந்த பெருமாள் பேரே என்னன்னா ஹேண்ட்ஸம் ஷோல்டர்ஸ். பேரே என்னன்னா ஸ்மார்ட்டா லாங் பிராட் ஷோல்டர்ஸ். அந்த என்ன பாக்கி பெருமாளுக்கெல்லாம் இல்லையான்னு கேட்டா இவருக்கு நல்லா எடுத்து தெரியும். அவளை சுந்தரபாகுன்னு பேர் அவருக்கு பேரு. அழகு, கல்லழகர்னா அது ஒரு தனி அழகு. கல்லழகர் இன்னைக்கு
வைகையில இறங்குறாருன்னு சொன்னா மதுரை எங்கேயோ 20 கிலோமீட்டர் தள்ளி நிறுத்திடுவா டிராபிக். எல்லாரும் வந்து அழகர் மேல இவர்கள் வந்து அந்த பிச்கரியை எடுக்க, அது எல்லாம் அந்த பெருமாள் மேல அடிக்கிறாரு. பக்கத்துல இருக்க பட்டர் சுவாமிகள்லாம் போனா அன்னைக்கு ராத்திரி முழுக்க ஜலம்தான். எல்லாரும் அப்படியே தோஞ்சாவா அப்படியே பாவமா வருவா. வேஷ்டியில எல்லாம் நீங்க போட்டு அடிச்சுட்டே இருந்தேன்னா அது வேஷ்டி 100 கிராம் இருக்கிறது 4 kg ஆயிடும். அதோடையே வைகையில வருவா. கல்லழகர்னா உயிர் மதுரை மக்களுக்கு. ஆழ்வாருக்கு பிரதான தெய்வம் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருந்து செல்ல வேண்டும்னு குழந்தைய கூட்டு நாங்க போறார். கிருஷ்ணரை பத்தியே இந்த பொண்ணு சின்ன வயசுலேன்னு கேட்டிருக்கு. அதனால கிருஷ்ணன் மேல ஒரு காதல் வந்தது. இப்ப பெரிய பல டவுட்ஸ் இருக்கு. ஆண்டாள் இன்னும் வந்து வயதுக்கே பியூபர்ட்டியே அடையிலேயே. இப்படி இருக்கும்போது அந்த பேஷன் ஃபீலிங்ஸ்லாம் கேன் தட் மேனிஃபெஸ்ட் சோ விவிட்லி? Valid question. It need not have to manifest the way we see love today to a person who has attained that age. அது அந்த ஒரு பேசிக் லவ்ல ஆரம்பிச்சு ஒரு காதல் அப்படி ஆரம்பிச்சு அவர் வயது வர வர வந்திருக்கலாம். இதெல்லாம் ரொம்ப நம்ம டீட்டெயிலா ஆழ்வார் இதெல்லாம் நமக்கு சொல்லலை. அவளுக்கு பெருமாள் மேல காதல், அவ்வளவுதான். அதுக்கு மேல ரொம்ப டீட்டெயில்ஸ் என்ன கேட்டேன்னு எனக்கு தெரியாது. அங்க போன உடனே ஆண்டாள் சொல்றா, தெள்ளியார் பலர் கை தொழும் தேவனார் வள்ளல் மாலிருஞ்சோலை மணாளனார் பள்ளி கொள்ளும் இடத்தடி கொட்டிட நீ கொள்ளுமாகில் நீ கூடிடு கூடலே. கூடல்னு ஒரு விளையாட்டு. அதெல்லாம் வந்து இந்த பெண் பிள்ளைகள்லாம் சேர்ந்து விளையாடுறா. மனசுல நீங்க என்ன காரியம் நினைச்சுண்டு கண்ணை மூடிண்டு சர்க்கிள் போடணும். அது ஆரம்பிச்ச இடத்துல வந்து முடிஞ்சு கொடுத்தோம்னா நீங்க நினைச்ச காரியம் நடக்கும். இதெல்லாம் உண்டு தெரியுமா? ஸ்கூல்ல இருக்கும்போது நான் படிக்கும்போது இப்பெல்லாம் மாறிட்டாலும் நம்ம வேற ஜென்சிலாம் வேற மாதிரி யோசிப்போம். ஆல்ஃபா பீட்டாலாம் வேற மாதிரி யோசிப்போம். கண்ணுலேருந்து ஒரு முடி வந்துடுத்துன்னு வச்சுக்கோங்க, ரப்ப முடி. அதை நீங்க மனசுல வச்சுக்கோங்க. நீ பாஸ் ஆகணும்னு வேண்டிக்கோ. அது படிச்சா எல்லாம் ஆகும். அது உஃப்னு ஊது. அது எங்கேயோ கண்ணு தெரியாம போயிடுச்சுன்னா யாருக்கும் தெரியாம பக்கத்துல போய் ஒருத்தவங்க மேல விழும். அது எல்லாம் இந்த மாதிரி இந்த மயில் பீலி வந்து குட்டி போட்டுதா இல்லையா? நிறைய இந்த மாதிரி ஆட்டங்கள்லாம் உண்டு. அந்த மாதிரி இந்த மாதிரி சர்க்கிள் போடணும். அதுக்கு கூடல் விளையாட்டுன்னு பேரு. கொள்ளுமாகில் நீ கூடிடு கூடலேன்னு விளையாடணும். அப்பா சொன்னார், கமான் ஆண்டாள், ஆல்வேஸ் யூ ஆர் பிளேயிங், ஃபாலோ மீ அப்படின்னு. ஃபாலோ மீ பண்ணிட்டு திருமாலிருஞ்சோலை போயிடுது. அங்க ஆழ்வார் பெரிய பிரதட்சணம் பண்ணிட்டு இருக்கார். அதுக்குள்ள இது மாலிருஞ்சோலை பகவான் கிட்ட கேட்டு கொடுத்து, நீ ஸ்ரீரங்கத்துல இருக்கக்கூடிய பெருமாளை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டியானா உனக்கு 100 தடா. நம்ம சென்னை கிட்ட ஒரு ஃபாரஸ்டே இருக்கு, தடா ஃபாரஸ்ட்னு பேர். அது வேற இது வேற. இது வேற தடா, அது வேற தடா. தடாங்கிறது ஒரு மெஷரிங் கப் வெசில். அது முழுக்க வெண்ணெய் கொடுத்துடுறேன் உனக்கு. ஃபுல் ஃப்ரெஷ் வெண்ணெய், ஃப்ரெஷ் பட்டர், A2 பட்டர். 100 தடா முழுக்க வெண்ணெய். இன்னொரு 100 தடா வெண்ணையாவது வாங்கிடலாம். இது அடுத்த ஒரு ரெசிபி கொடுக்குறா பாருங்க. அக்கார வடிசில் சொன்னேன். 100 தடா முழுக்க அக்கார வடிசில். இது எங்க யார் பெருமாள் சாட்டார்னா அவருக்கே சுகர் வந்துடும் இல்லையா? 100 தடா முழுக்க வெண்ணெய். அதனால நாறு நரும்பொழில் மாலிருஞ்சோலை நம்பிக்கு நான் 100 தடாவில் வெண்ணெய் வாயில் நேண்டி பராவி வைத்தேன் 100 தடா நிறைந்த அக்கார வடிசில் சொன்னேன் ஏறு துறை உடையான் வந்துவை கொள்ளுங்கோலோ. சார் ஆண்டாள் இப்படிலாம் வேண்டினாலே நிறைவேற்றினாலே எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ எழுதினா நடக்குமா? பாவம் இதை நினைச்சுன்னு ஓட்டு போடுறது அது. அதனால பெருமாள் கிட்ட வேண்டின்டா. இவர் என்னமாதான் பண்றாருன்னு பார்க்கலாம். தெள்ளியார் பலர் கை தொழும் தேவனார் வள்ளல் மாலிருஞ்சோலை மணாளனார். தெள்ளியார் பலர் கை தொழும் தேவனார் வள்ளல் மாலிருஞ்சோலை மணாளனார். பள்ளி கொள்ளும் இடத்து அடி கொட்டிட கொள்ளுமாகில் நீ கூடிடு கூடலே. பள்ளி கொள்ளும் இடத்து அடி கொட்டிட கொள்ளுமாகில் நீ கூடிடு கூடலே. நாரணரும் பொழில் மாலிருஞ்சோலை நம்பிக்கு நான் 100 தடாவில் வெண்ணெய் வாய் நேர்ந்து பராவி வைத்தேன். நாரணரும் பொழில் மாலிருஞ்சோலை
இதழ் சோலை நம்பிக்கு நான் 100 தடாவில் வெள்ளை வாய் நீண்டு பராமி வைத்தேன் 100 தடா இறைந்த அக்கார படிசில் சொன்னேன் 100 தடா இறைந்த அக்கார படிசில் சொன்னேன் ஏறு திரு உடையா என்று வந்து இணை கொள்ளும் கோலோ